அனைவருக்கும் வணக்கம். உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தேர்விற்கான அறிவிப்பு எப்பொழுது வந்தாலும் அந்த தேர்வினை நல்ல முறையில் எதிர்கொண்டு நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி ஆசிரியராக உருவாக முடியும். அதற்கு என்னுடைய சார்பாக எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போது பல ஆசிரியரிடம் முதுகலை ஆசிரியர் தேர்விற்கு படிக்கலாமா இல்லைனா பிடிபிஆர்டி எக்ஸாமுக்கு படிக்கலாமா அப்படிங்கிற வினா இருக்கலாம். எனக்கு தெரிந்த தகவல்களை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். இந்த வீடியோவின் மூலமாக ஏதாவது ஒரு முடிவை எடுத்து காலதாமதப்படுத்தாமல் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுடைய வெற்றி இலக்கினை அடைய முடியும். அதற்கு என்னால் முடிந்த சப்போர்ட் நான் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஏன் இப்போது அப்படி ஒரு வினா எல்லாருக்கும் வருது அப்படின்னா, இப்போ சமீப காலமாகவே வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா முதுகலை ஆசிரியர் தேர்வு குறித்த அறிவிப்பு வெளியாக போகுது. 3600க்கும் அதிகமான ஆசிரியர் காலிப்பணியிடங்கள் இருக்கிறதா நிறைய தகவல்கள் பரப்பிக்கிட்டே இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பிளானரில் கொடுக்கலனாலும் டிஆர்பி கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. எப்போ இருக்குது அப்படின்னா, கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் டிஆர்பி கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்னா எங்களுக்கு இவ்வளவு டீச்சர்ஸ் இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் நீங்கள் லிஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு அதற்கான எல்லா ப்ராசஸும் முடித்து அவங்க நமக்கு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. ஆனால் தற்போது உள்ள சூழ்நிலையில் அது பாசிபிலிட்டி இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் எந்த தேர்விற்கும் படிக்காதீங்கன்னு ஒருபோதும் சொல்லவே மாட்டேன். ஆனால் இந்த தேர்வுக்கு தான் படிக்கணும்னு நான் உங்களுக்கு டிசிஷனும் சொல்ல மாட்டேன். நீங்கள் தான் முடிவு செய்யணும். ஆனால் எனக்கு தெரிந்ததை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். நமக்கு டிஆர்பி ஆனுவல் பிளானர் 2026 முதுகலை ஆசிரியர் தேர்வு குறித்த அறிவிப்புகள் இடம்பெறல. ஆனால் டிஆர்பி ஆனுவல் பிளானர் 2026 பிடிபிஆர்டி எக்ஸாம் குறித்த தகவல்கள் இடம்பெற்றிருக்கு. அதனால் இந்த வருடம் பிடிபிஆர்டி 2026 தேர்விற்கான அறிவிப்பு வெளியாகுவதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்கின்றது. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்களா நமக்கு தெரியாது. அட்லீஸ்ட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டுருவாங்கங்கிற நம்பிக்கை கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். முதுகலை ஆசிரியர் தேர்வு பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் டிஆர்பி கிட்ட ரெக்வஸ்ட்டை கொடுத்தாங்கன்னா வேணால் இந்த வருடம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா அடுத்த ஆண்டு நீங்கள் ஒரு நீண்ட திட்டமிடுதலோடு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா தாராளமாக நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கலாம். என்னுடைய கருத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த தேர்விற்குமே கோச்சிங் சென்டருக்கெல்லாம் போக வேண்டிய கட்டாயம் கிடையாது. அதாவது கோச்சிங் சென்டர் போனால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது 2 தேர்வுகளுக்குமே இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா நிறைய நண்பர்கள் அவங்களாவே இருக்கக்கூடிய புக்ஸை ரெஃபர் பண்ணி ஸ்டேட் லெவலில் டாப் 10ல் நிறைய ஆசிரியர்கள் இடம்பெற்றிருக்காங்க. அதனால் நீங்கள் நீண்ட திட்டமிடுதலோடு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கோச்சிங் சென்டருக்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இப்போ நிறைய விளம்பரங்கள் செய்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோச்சிங் சென்டருக்காரங்க தான் விளம்பரங்கள் செய்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நான் என்னுடைய கருத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 தேர்ச்சி பெற்றுள்ள ஆசிரியர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்க தேவையில்லை. பிடிபிஆர்டி எக்ஸாமுக்கு முழு கவனம் செலுத்தி தொடர்ந்து படியுங்கள். நிச்சயமாக உங்களால் வெற்றி பெற்று அரசு பள்ளி பட்டதாரி ஆசிரியராக உருவாக முடியும். உங்களுக்கு வேறு எந்த பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை. பிஜிடிஆர்பி எக்ஸாம் பற்றிலாம் நீங்கள் யோசிக்கவே வேணாம். நீங்கள் டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பிடிபிஆர்டி எக்ஸாமுக்கே படிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நிறைய ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கை நீங்களாவே ரெஃபர் பண்ணுங்கள், நிறைய சர்ச் பண்ணுங்கள். ஏற்கனவே நடைபெற்று முடிந்த வினாக்கள்லாம் எங்கிருந்து முதல்ல கேட்டிருக்காங்க, நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா எந்தெந்த பகுதிகளெலாம் மதிப்பெண்கள் உங்களுக்கு கூடுதலாக கிடைச்சது, எந்தெந்த யூனிட்டில் மார்க் வரல அப்படிங்கிறதுலாம் அனாலிசிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். அதனால் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய நாட்களை இதற்கு பயன்படுத்தினீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ என்னுடைய கருத்தை பொறுத்த வரைக்கும் டெட்டு பேப்பர் 2 ஏற்கனவே பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பிடிபிஆர்டி எக்ஸாம் மீது முழு கவனத்தை செலுத்தி படித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வெற்றி இலக்கினை அடைய முடியும். டெட்டு நாங்கள் பாஸ் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக நீண்ட திட்டமிடுதல் கொடுத்து பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆனால் நீங்கள் படிச்சுட்டு இருக்க டைமில் டெட்டு சப்போஸ் வந்ததுன்னா சொல்கிறேன், டெட்டு வந்ததுன்னா அதை ஸ்கிப் பண்ணாமல் அந்த தேர்விற்கும் உங்களால் முடிந்த ஹார்ட் ஒர்க் கொடுத்தீங்கன்னா 1 மாதம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். கண்டிப்பாக எலிஜிபிலிட்டி மார்க் எல்லாராலையுமே வாங்க முடியும். ஏன்னா என்னுடைய நண்பர்கள் நிறைய பேருக்கு நான் தெரியப்படுத்தினேன். சென்ற டைம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய வீடியோக்கள் இதை சார்ந்து பதிவிட்டிருந்தேன். பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கெல்லாம் படிக்கிறவங்க அட்லீஸ்ட் டெட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்குரிய நாலேஜை வச்சு நீங்கள் அட்டன் பண்ணாலே பாஸ் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கும்
ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, உங்கள் மேஜர் வந்து உங்களுக்கு நல்ல ஓரளவு அடிப்படை தெரிஞ்சிருக்கும். அட்லீஸ்ட் அட்டன் பண்ணி அந்த ஒரு குறிப்பிட்ட நாட்களாவது ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். பிஜிடிஆர்பி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவது படிங்கன்னு சொன்னேன். அந்த இடைப்பட்ட நாட்களில் படிச்சிங்கனாலே உங்களால் எலிஜிபிலிட்டி மார்க் வாங்க முடியலாம். முன்னாடியிலேருந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அது நிறைய ஆசிரியர்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதனால தான் நான் இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் இது வரைக்கும் டெட்டு பாஸ் பண்ணலன்னா நீங்கள் முதுகலை ஆசிரியர் தேர்விற்கு நீண்ட திட்டமிடுதல் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆனால் இடையில் வந்து ஏதாவது டெட்டுக்கான அறிவிப்பு கொடுத்தாங்கன்னா மட்டும் அந்த டைம்லேயாவது டெட்டை ஸ்கிப் பண்ணாமல் அந்த எக்ஸாமுக்கும் படித்து மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் வந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது தான் நான் இந்த டைமில் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். அதனால் எந்த விதமான சந்தேகங்களும் உங்களுக்கு தேவையே இல்லை. டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்க நீங்கள் முழு கவனத்தையும் பிடிபிஆர்டி எக்ஸாம் மீது செலுத்தி தொடர்ந்து படியுங்கள். இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணனாலும் பரவாயில்ல, இன்னையிலேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஜென்ரல் டர்னில் உங்களால் லிஸ்ட்டில் வந்து வர முடியும். எதை பற்றியும் யோசிக்காதீங்க. நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது போல் இப்போது கிடைக்கவிருக்கக்கூடிய வாய்ப்பானது அரிய வாய்ப்பு, இறுதியான வாய்ப்பு, உங்களுக்கான வாய்ப்பு. இந்த வாய்ப்பினை சரியான முறையில் எல்லோரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நம்ம நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கப்புறம் படிச்சிக்கலான்னு சொல்லிட்டு நிறைய ஆசிரியர்கள் அலட்சியமாக இருக்கீங்க. தயவுசெய்து அப்படி இருக்காதீங்க. கிடைக்கக்கூடிய நேரங்களை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கிங்க. ஜென்ரல் டர்னில் உங்களால் வேலைக்கு வாங்க முடியும். அதற்கு என்னால் முடிந்த சப்போர்ட் வந்து நான் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இதற்கப்புறம் நீங்கள் வந்து என்ன தேர்வுக்கு படிக்கலாம் அப்படிங்கிறத நீங்களே முடிவு செஞ்சுக்கிங்க. எனக்கு தெரிந்த தகவல்களை நான் உங்ககிட்ட தெரியப்படுத்திட்டேன். எப்பொழுது நோட்டிஃபிகேஷன் வரும், அடுத்து வந்து பிடிபிஆர்டிக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு சொல்லி நிறைய ஆசிரியர்கள் கேட்குறாங்க. நமக்கு ஜூலை இறுதி வரைக்கும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு முடிவடைகின்றது. அதன் பிறகு தான் எங்கெங்கெல்லாம் வேக்கன்ட் இருக்குது, எந்த மாவட்டங்களில் எவ்வளவு இடங்கள் இருக்குது, என்னென்ன பாடங்களில் எவ்வளவு இடங்கள் இருக்குது அப்படிங்கிறதுலாம் துல்லியமான தகவல் எடுத்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதன் பிறகு நம்ம இந்த தேர்விற்கான அறிவிப்பு இந்த டைமில் நம்ம வெளியிடலாம் அப்படின்னு அவங்க கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் வந்து டிஆர்பி கிட்ட சொன்னாங்கன்னா அந்த மந்தில் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. நம்ம எதிர்பார்க்கறது இந்த வருடம் கண்டிப்பாக பிடிபிஆர்டி எக்ஸாமுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வருங்கிற நம்பிக்கை இருக்குது. அதனால் நீங்களும் நம்பிக்கையோடு தொடர்ந்து படியுங்கள். முதுகலை ஆசிரியர் தேர்வை பொறுத்த வரைக்கும் நம்ம கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களுக்கு நீட் இருக்குது, இந்த டைமில் நம்ம பிஜி நம்ம ஃபில் பண்ணலான்னு சொல்லி டிஆர்பி கிட்ட ரெக்வஸ்ட்டை கொடுத்தாங்கங்கிற பட்சத்தில் மட்டும் அவங்க கண்டிப்பாக அந்த தேர்வுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா அடுத்த வருடம் இறுதிக்குள்ளார கண்டிப்பாக நமக்கு வந்து முதுகலை ஆசிரியர் தேர்விற்கான நோட்டிஃபிகேஷன் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். 100% உங்களுடைய வெற்றி இலக்கினை அடைய முடியும். என்னால் முடிந்த சப்போர்ட் வந்து நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அனைவருக்கும் மிக்க நன்றி.